ரோய்பிதாக்கள் பேச ஆரம்பித்து விட்டால் உலக அழிவை எதிர்பாருங்கள், மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், முன்னறிவிப்பு செய்தார்கள். யார் இந்த ரோய்பிதாக்கள், ஏன் அவர்கள் பேசுவது மறுமை நாளுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகைப்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து மறுமை நாளுடைய உலக அழிவுடைய அடையாளங்களை ஒவ்வொரு பதிவில் தெளிவான ஆதாரங்களுடன் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்காமல் இருந்தால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது வயத்தகல்லமு ருவைபிதா, ருவைபிதாக்கள் பேச ஆரம்பிப்பார்கள் என்று கூறினார்கள். யார் இந்த ருவைபிதாக்கள்? இவர்கள் பேசுவது ஏன் மறுமை நாளுடைய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகைப்படுத்தினார்கள் என்று பார்த்தால் இன்று இது நம்மத்திலே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ருவைபிதாவை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. இப்னு மாஜாவுடைய 4036வது ரிவாயத், இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்பதாக கூறுகிறார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சயத்தி அலன் நாசி சனவாத்துன் ஹத்தாஅத்துன், மக்களின் மீது ஏமாறக்கூடிய சில ஆண்டுகள் வர இருக்கிறது என்று கூறினார்கள். அதாவது மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்கள் ஏமாறக்கூடிய ஆண்டுகள் வர இருக்கிறது. அந்த காலம் எப்படியாப்பட்ட பயங்கரமான காலம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸத்தகு ஃபீஹல் காதிப், அந்த காலங்களிலே ஒரு பொய்யன் உண்மைப்படுத்தப்படுவான், வயுகzzபு ஃபீஹல் ஸாதிக், ஒரு உண்மையாளன் இந்த காலங்களிலே பொய்ப்பிக்கப்படுவான், வயுத்தமனு ஃபீஹல் ஹாயின், ஒரு மோசடிக்காரன் இந்த காலங்களிலே நம்பிக்கைக்குரியவனாக கருதப்படுவான், வயுஹவ்வனு ஃபீஹல் அமீன், இதே போல ஒரு நம்பிக்கைக்குரியவன் இந்த காலங்களிலே மோசடிக்காரனாக மாற்றப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய பயங்கரத்தை கூறினார்கள். சொல்லிவிட்டு கூறினார்கள், வயத்தகல்லமு ஃபீஹா அர்-ருவைபிதா, இந்த வருடங்களிலே, இந்த காலங்களிலே ருவைபிதா பேசுவான் என்று கூறினார்கள். உடனே சஹாபாக்கள், வமர் ருவைபிதத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ருவைபிதா என்றால் யார் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அர்-ரஜுலு தாஃபிஹு யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா, தபரானியுடைய ரிவாயத்தில் வருகிறது, அர்-ரஜுலு ஸஃபீஹு யதகல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா, ருவைபிதா என்பது பொதுவான விடயங்களிலே அறிவில்லாத, மதிப்பில்லாத மடையர்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள், இவர்களுக்கு தான் ருவைபிதாக்கள் என்று சொல்லப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு அறிவு கூட இல்லாதவர்கள், மக்களுக்கு மத்தியிலே மதிப்பில்லாதவர்கள் எல்லாம் பொது விடயங்களில், முக்கியமான விடயங்களிலே மூக்கை நுழைக்க ஆரம்பிப்பார்கள், தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள். இந்த ருவைபிதா யார் என்பதை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியிலே கூறும் பொழுது, அர்-ரஜுலுல் ஹகீர், மிக அற்பமான ஒரு மனிதன், லா யுஅரஃபு லஹு கத்ருன் வலா மகானத்துன், மக்களுக்கு மத்தியிலே எந்த மதிப்பும் எந்த உயர்வும் இல்லாத மனிதன், ஒரு அற்பமான மனிதனுக்கு தான் ருவைபிதா என்று சொல்லப்படும் என்பதாக கூறுகிறார்கள். இதே போல இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்-நிஹாயா ஃபி கரீபில் ஹதீஸ் என்ற கிதாபிலே கூறும் பொழுது, ருவைபிதா என்பது ராபித் என்ற அரபு வார்த்தையுடைய சிறுமை என்று கூறுகிறார்கள். அதாவது உதாரணத்துக்கு அரபியிலே ஷஜர் என்று சொன்னால் மரத்துக்கு சொல்லப்படும், இதே போல ஷுஜைர் என்று சொன்னால் சிறிய மரத்திற்கு சொல்லப்படும். இதே போல தான் ராபித் என்பதனுடைய சிறுமை பதம் தான் ருவைபிதா, அதாவது மிகச் சிறியவர்கள், அப்படி என்று சொன்னால் மிக அற்பமானவர்கள், மதிப்பில்லாதவர்கள், கணக்கு கூட எடுக்க முடியாதவர்களுக்கு தான் ருவைபிதாக்கள் என்று சொல்லப்படும். இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறும் பொழுது, ஹுவல்லதி யக்அது ஃபீ பைத்திஹி வலா யஹ்தம்மு பி உமூரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய எந்த ஒரு விடயத்திலும் முக்கியத்துவம் செலுத்தாமல் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்பனுக்கு தான் ருவைபிதா என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு வயத்தகல்லமு ஃபீ, முஸ்லிம்களுடைய விடயத்திலே இவன் பேச ஆரம்பிப்பான், ஒன்றுமே தெரியாதவன், கடைசியில் இவன் மார்க்கத்தை பற்றி பேச ஆரம்பிப்பான் என்பதாக இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே ஃபி அம்ரில் ஆம்மா, பொதுவான
விடயங்களில் பேசுவான் என்று கூறினார்கள். பொதுவான விடயங்கள் என்று வரும் பொழுது அது மத விடயமாக இருக்கலாம், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட தீன் சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி, அல்லது உலகளாவிய ரீதியில் ஏற்படக்கூடிய முக்கியமான விடயங்கள், அது அரசியல் சார்ந்த விடயமாக இருந்தாலும் சரி, அல்லது கருத்தரங்குகளாக இருந்தாலும் சரி, இவர் அறிவில்லாமல் மூக்கை நுழைத்து பல விடயங்களை பேச ஆரம்பிப்பார். இப்படியாப்பட்டவர்கள் உருவாகும் பொழுது மார்க்கத்தை படித்த அறிவாளிகள் உலமாக்கள் அப்படியே மௌனமாக ஆகிவிடுவார்கள். அப்படி என்றால் அறிவாளிகள் மார்க்க அறிஞர்கள் ஒடுக்கப்படக்கூடிய காலம் அருமையானவர்களே. மௌனமாக இருப்பார்கள் என்று சொன்னால் மௌனமாக்கி விடுவார்கள் சத்தியத்தை பேசுவதற்கு. அதற்கு மாற்றமாக அநீதம் தலைவிரித்தாட ஆரம்பிக்கும், அநியாயம் தலைவிரித்த ஆரம்பிக்கும், மனசுக்கு விரும்பிய பிரகாரம் மார்க்க தீர்ப்புகளை வழங்க ஆரம்பிப்பார்கள். யாரெல்லாம் அற்பமானவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்களுடைய விடயத்திலே குறை காண ஆரம்பிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை ஆரம்பிக்கும் பொழுதே என்ன கூறினார்கள்? சயத்தி அலன் நாஸி ஸனவாத்துன் ஹத்தாஆத்துன், மக்களின் மீது ஏமாறக்கூடிய சில வருடங்கள் வர இருக்கின்றன என்று கூறினார்கள். ஸனவாத்துன் ஹத்தாஆத்துன், மக்கள் ஏமாறக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடிய வருடங்கள் என்றால் என்ன? இதனுடைய விளக்கம் என்னவென்று பார்த்தால் அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபைதுல் கதீர் என்ற தங்களுடைய கிதாபிலே கூறும் பொழுது ஹிய ஸனவாத்துன் தகில்லு ஃபீஹல் அமானா வ தக்ஸுரு ஃபீஹல் கியானா. சுப்ஹானல்லாஹ், எப்படி கூறுகிறார்கள் என்றால் இந்த வருடங்கள் என்பது அமானிதங்கள் அப்படியே மிக மிக குறைந்துவிடும், மோசடிகள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும், அமானிதத்தை பேணக்கூடியவர்கள் மிக குறைந்து விடுவார்கள். அப்படி யாரிடத்திலாவது இந்த அமானிதத்தை பாதுகாருங்கள் என்று சொன்னால் மறு கணமே அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிடுவார்கள். எங்கு பார்த்தாலும் மோசடிகள் அதிகமாக நடக்கும். சொல்லிவிட்டு இமாம் முனாவி கூறுகிறார்கள், வத்தக்தலிது ஃபீஹல் உமூருல்லதி லா யுஅரஃபுல் ஹக்கு மினல் பாத்தில், எந்த அளவுக்கு இந்த வருடங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னால் உண்மை எது பொய் எது என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எல்லா விடயங்களும் இந்த வருடங்களிலே கலந்துவிடும் என்பதாக இமாம் முனாவி கூறுகிறார். இதே போல ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஸனவாத்துல் ஹத்தாஆத்துன் என்ற விடயத்திற்கு விளக்கம் கூறும் பொழுது இந்த காலத்திலே மக்கள் வெளிரங்கத்தில் நல்லவர்களைப் போலவும் உள்ரங்கத்திலே மிகவும் மோசமானவர்களுமாக இருப்பார்கள் என்பதாக கூறுகிறார்கள். இமாம் ஸன்ஆனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறும் பொழுது இந்த வருடங்கள் எப்படியாப்பட்ட வருடங்கள் என்றால் இதிலே ஒரு ஆலிம் யார், ஒரு பாவியார் என்று கூட அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். இதே போல உண்மையாளன் யார், பொய்யன் யார் என்பது கூட விளங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடும். இந்த சந்தர்ப்பத்தில் வயதகல்லமு ருவைபிதா வயஸ்குதுல் உலமா, மார்க்க அறிஞர்கள் எல்லாம் அப்படியே மௌனமாகி விடுவார்கள். மார்க்க அறிவு இல்லாத, எந்த அளவுக்கு சொல்லுவது என்று சொன்னால் சூரா ஃபாத்திஹா கூட ஒழுங்காக ஓத முடியாதவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பற்றி வாய் கூசாமல் பேச ஆரம்பிப்பார்கள் என்பதாக இமாம் ஸன்ஆனி இந்த வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள். இன்று அரபு நாடுகளை எடுத்துக்கொள்வோம். ஹக்கை, உண்மையை தட்டி கேட்ட 67க்கு மேற்பட்ட உலமாக்கள் இன்று சவுதி அரேபியாவில் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் 5 வருடம் 10 வருடம் கடூழிய சிறை தண்டனை. சிலருக்கு, முக்கியமான சில உலமாக்களுக்கு 20 வருடம் 25 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையை சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அருமையானவர்களே, ஹக்கை, உண்மையை தட்டி கேட்ட உலமாக்களுக்கு தற்பொழுது இதுதான் நடக்கிறது. இதனால் அதிகமானவர்கள் மௌனிகளாக மாறிவிட்டார்கள். இந்த காலத்தில் வட்டியை பற்றி பேசக்கூடிய ஆலிம்கள் உலமாக்களை மக்கள் விரும்புவது கிடையாது. ஹலால் ஹராமை பற்றி பேசக்கூடிய உலமாக்களை மக்கள் விரும்புவது கிடையாது. லோன், பேங்குடன் சம்பந்தப்படக்கூடிய இந்த விடயங்களை பற்றி பேசக்கூடிய உலமாக்களை மக்கள் விரும்புவது கிடையாது. சுருக்கமாக சொல்ல போனால் இது கூடாது, இதை ஏன் செய்கிறீர்கள் என்று தட்டி கேட்கக்கூடிய உலமாக்களை இன்று மக்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆக அருமையானவர்களே, இந்த காலத்துக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸனவாத்துன் ஹத்தாஆத்துன் என்று கூறினார்கள். இந்த காலத்திலே மார்க்கத்தை படித்த அறிஞர்கள் எல்லாம் மௌனிகளாகி விடுவார்கள். இந்த நேரத்தில் தான் ஒரு சொட்டு அறிவு இல்லாத, ஃபாத்திஹா கூட ஒழுங்காக ஓத முடியாதவர்கள் எல்லாம் மார்க்க தீர்ப்புகளுடைய விடயத்திலே மூக்கை நுழைக்க ஆரம்பிப்பார்கள். ஆகவே இப்படியாப்பட்ட கூட்டத்தாரை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு அடையாளமும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த அடையாளங்களை விட்டு பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.